பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாழை போன்ற படங்கள் மூலம் உணர்வு பூர்வமான சமூக கோணங்களை திரைமேடையில் கொண்டு வந்த இயக்குனர் மாரி செல்வராஜ் சமீபத்தில் பைசன் படத்தின் மூலமாக மீண்டும் வெற்றி கண்டுள்ளார். துருவிக்ரம் கதாநாயகனாக நடித்த இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றிகரமாக ஓடி வருகிறது. இந்த படத்தின் வெற்றி விழா நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய இயக்குனர் ப. ரஞ்சித் கடந்த கால அனுபவங்களை நினைவு கூர்ந்தார். விழாவில் பேசிய அவர், கபாலி படத்தின் போது ரஜினி கிட்ட நீ இப்படி பேச்சு வச்சுக்கலாமா, ரஜினி படத்தில் ஜாதி பேச்சை கொண்டு வரலாமா என்று கடுமையாக விமர்சித்தனர். ரஜினி எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் என்று சொல்லி என்னை குறை சொன்னார்கள். அந்த விமர்சனங்கள் என்னை திணற வைத்தது. கபாலி ரிலீஸுக்கு முன்பே 100 கோடி ரூபாய் லாபம் ஈட்டிய படம். ஆனால் வசூல் வெற்றியை விட விமர்சனங்கள் அதிகமாக பேசப்பட்டன. இந்த நடிகரிடம் நீ எப்படி இப்படி பேச வைக்கிறாய் என்று கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் ரஜினி தான் என்னை நம்பி காலா பட வாய்ப்பை அளித்தார். நான் அதன் பிறகு சாதாரண கமர்ஷியல் படத்தை இயக்க முடியுமா இருந்தது. ஆனால் நிலமற்ற மக்களுக்கு நில உரிமை பற்றி பேசக்கூடிய படத்தை ரஜினியுடன் எடுத்தேன் என்றார். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.